ஹாய் மிஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து சடன் மேரேஜ் வித் மை தாய் மாமாவோட எபிசோட் 10 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் போட்ட எபிசோடெலாம் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிமிக்கு. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு எல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சில்லே பார்த்தா நீங்கள் வந்து நியூயார்க்கு இறங்கிட்டீங்க. நீங்கள் இறங்கிட்டு வந்து உங்கள் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து டேக்ஸிக்கும் சொல்லியிருப்பீங்க. கரெக்டாக பார்த்தா உங்கள் அம்மா வந்து கால் பண்ணுறாங்க. என்னம்மா ரீச் ஆகிட்டியாடி? ரீச் ஆகிட்டம்மா, இப்போ தான் ரீச் ஆனேன். இரு அப்பா பேசுகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பாட்ட ஃபோன் கொடுக்குறாங்க. சொல்லுப்பா, ரீச் ஆகிட்டியா? எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகேப்பா, நான் ரீச் ஆகிட்டேன்ப்பா அப்படின்னு. சரி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். எனக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அமைதியாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போ. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வரீங்க. ஷாக்கு, ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்து செம்ம ஷாக் ஆகிட்டீங்க. பட் உங்கள் கையில் இந்த பேகெல்லாம் அப்படியே போட்டுட்டு ஓடி போய் ஹக் பண்ணுறீங்க. அண்ணா எப்போ வந்த நீ எப்போ வந்த? இப்போ தான் வந்த. ஆனால் நீ எப்படி சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஷாக்கில் பார்த்துட்ருக்கீங்க. என்ன தங்கச்சி அண்ணனை மறந்துட்டீங்க போல். நியூயார்க் வரீங்க, கால் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லலை. வரேன்னா நீ வந்து பிக்கப் பண்ணிக்கோன்னு அம்மா சொல்கிறாங்க. இந்த மாதிரி வராடா உன்கிட்ட சொன்னாலான்னு கேட்டோம். என்ன நினச்சிட்ருக்கீங்க? நான் சாரின்னு அப்படி சொல்கிறீங்க. என்ன கல்யாணத்துக்கு வரல, ரிசப்ஷனுக்கு வரலன்னு சொல்லி கோவமா? ஐயோ அண்ணா அப்படி இல்லை நான் அப்படி சொல்கிறீங்க. தெரியுது. சிரிப்பா லக்கேஜ் எடுத்துகிட்டு வரீங்க. அண்ணா வந்து எப்படி சொல்கிறீங்க? சரி விடு நீ எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அண்ணன் பேர் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வரான். பிரதர் அப்படிங்கிறீங்க. என்ன பிரதர்? என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த அண்ணன் இல்லை. ஜிமினா, என்ன ஜிமினா இப்படி சொல்கிறேன்? என்ன சொல்கிறேன்? உண்மையை தான் சொல்கிறேன். ஐயோ நான் போய் ஒன்று அப்படி நினப்பேனா? அது எதுவும் ஒரு இது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வந்து நாட்டியாக சிரிக்கிறான். அண்ணா அவ்வளோ மிஸ் பண்ணுறியா உன் புருஷனை? அதுவும் இதுக்கோ நாளுக்கு 3 மாதம் தெரியுமா? அதில் இப்போ தான் வந்துட்டு இதுக்கோ 4 பேருக்கு. ஆனால் எனக்கு அதுவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தெரியும் வா போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களை காரில் ஏற்றுறான். நீங்கள் வந்து ஜிமின் கிட்ட கல்யாணம் ஆணுச்சு அப்படிலாம் அதெல்லாம் கொஞ்சம் ஃபோனில் சொல்லியிருப்பீங்க. பட் இப்போ வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, எப்படி நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வீக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறீங்க. அதெல்லாம் ஜிமின் அவ்வளோ பெரிய ஸ்மைலோடு கேட்டுட்ருக்கான். ஜிமின் யாருன்னா உங்களோட கசின், ஓகேவா? அவன் வந்து நியூயார்க்கில் செட்டில் ஆகிருப்பான். ரீசன் அவன் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பான். ஸோ ஜிமினோட வீட்டில் அக்செப்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் அவன் கூட்டிகிட்டு இங்கே வந்திருப்பான். உங்கள் பேரண்ட்ஸ் மட்டும் அவன்கிட்ட எப்போவுமே பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஜிமின்னா அவ்வளோ பிடிக்கும். உங்களோட ஒரு பெஸ்ட்டு பிரதர் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜிமினை தான் கையை காட்டுவீங்க. ஜிமினுவையும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஜிமினுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகி ஒரு குட்டி பாப்பா இருக்கா. உங்களுக்கும் வீக்கு இப்போ தான் கல்யாணமே ஆயிருக்கு. ஜிமின் வந்து டைரெக்டாக அவனோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். நீங்கள் ஐயோ நான் பாப்பாவுக்கும் ஒன்றுமே வாங்கினேன். வந்தாலே போதும் அண்ணா ஆடி சொல்லி க்யூட்டாக சிரிக்கிறீங்க. லாஸ்ட்டாக பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பார்த்தது. நீ எப்போ பார்த்த? சாரி. என்ன சாரி? பார்க்க வரது இல்லை, ஒன்றும் வரதில்லை. கல்யாணம் ஆன புதுசில் மட்டும் எங்கள் அண்ணனை பக்கம் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி அட்டம் பிடிச்சி வந்தேன். அப்புறம் எங்கே மறந்துட்டேன். இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, மொத்தமாக மறந்துட்டேன். ஐயோ என் சல்ல அண்ணா அப்படி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிமினோட கண்ணத்தெல்லாம் பிடிச்சி கொஞ்சிட்ருக்கீங்க. எப்படி ஏமாத்திரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் கையிலையும் அடியெல்லாம் வைக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சிரிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போயிருப்பீங்க. உங்களை பார்த்தோன்னே மீனா அவ்வளோ ஹாப்பியாக ஓடுறா. ஐயோ ஏன் அத்தை இப்போ அத்தை உங்களுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஓடி போய் அவளை தூக்கி சுற்றுவீங்க. கரெக்டாக மினி அப்போ தான் கிச்சன்லேருந்து வெளியே வரா. மினி அண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போய் உங்கள் அண்ணியை ஹக் பண்ணுறீங்க. ஐயோ ஏன் செல்லம் எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ தான் உன்னை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்களை பார்க்குறாங்க. ஹேர் ஸ்டைலெலாம் பயங்கரமாக செட் பண்ணியிருக்கீங்க. பட் லைட்டாகச்சும் அந்த குங்குமத்தை வச்சுருக்கீங்க. என்ன குங்குமம் உங்கள் மாமாவுக்கு பிடிக்குன்னு சொல்லி வச்சுருக்கீங்களோ? அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக சிரிக்கிறீங்க. ஜிமின் மினியை பார்த்துட்டு அவளால் நெத்தியில் குங்குமமே வைக்க மாட்டா தெரியுமா? கேட்டால் கல்ச்சர் மாறிடுச்சுடா, இங்கே எவ்வளோ மாறி இருக்குது, நீ மாறுற பக்கின்னு என்னையவே திட்டுறா அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து க்யூட்டாக திட்டிகிட்டே போய் சமைச்சிட்டு இருக்கான். என்ன பிரதர் சமைக்கிற? அதுங்காட்டி வந்து மினி உங்களை பார்த்துட்டு ஏன் அப்புறம் குட்டி டீச்சர் அவனுக்கு பசிக்குதே சமைச்சு தான் ஆகணும் அப்படி சொல்கிறா. ஜிமின் வந்து பார்த்து சிரிக்கிறான். மினி வந்து செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால தான் அப்படி சொல்லியிருப்பா. ஆமாம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, எப்படி பார்த்தா நீங்கள் சமைக்கவே கூடாது. ஆனால் அதை சொல்லிட்டு உங்கள் அண்ணனே சமைக்க வைக்கிறேன். சூப்பர் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணுறீங்க.
ஆனால் ஜிமினுக்கு தான் வந்து 2 குட்டி சாத்தா அந்த இடத்துல 3வது ஒரு குட்டி சாத்தானா ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. பட் அவன் சிரிச்சிட்டே வந்து சமைச்சிட்டு இருக்கான். நீங்கள் அண்ணா நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓ என் தங்கச்சி சமைக்கலாம் கற்றுக்கிட்டீங்களோ? கொஞ்சமாக. ஓ அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் குக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்குறீங்க உங்கள் அண்ணியும் உள்ளே வந்திருப்பாங்க. மீனா வந்து உங்ககிட்டயே தான் இருக்கா. நீங்கள் வந்து இப்போ தான் சொல்கிறீங்களே இந்த மாதிரி பேக்கிங் கிளாஸ் சேர்ந்துருக்கேன், வந்து சேர்த்துட்ருக்கான் அப்படின்னோடனே ஏய் உண்மையாகும் அப்படி சொல்லிட்டு உங்கள் அன்னிக்கு ஷாக்கு. ஆமாம் அண்ணி. பரவாயில்லையே, உன்னோட சின்ன ஆசையை கூட ஞாபகம் வச்சு நிறைவேற்றுறானா. நீங்கள் ஆமாம் ஆமான்னு சொல்லி தலையிடுறீங்க. அதை கேட்கும்போது ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, தங்கச்சியோட லைஃப் சூப்பராக செட்டில் ஆகிருக்கு, என் மச்சானோட லைஃப் தான் அப்படி சொல்லிட்டு அவனுக்கும் ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமின் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறான். நீங்கள் உங்கள் அண்ணி மீனா பாப்பா எல்லாம் சேர்ந்து அவ்வளோ ஹாப்பியாக பேசி பேசி சாப்பிட்றீங்க. மீனா வந்து உங்ககிட்ட வாங்கின நிறைய டாய்ஸ் வச்சுருக்கேன் அத்தை, உங்களுக்கு அவ்வளோ டாய்ஸ் காட்டுறேன், என்கிட்ட எவ்வளோ இருக்குது தெரியுமா, அப்போ இவ்வளோ 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 இவ்வளோன்னு சொல்லிட்டு அவள் கையை விரிச்சிட்டே இருக்கா. அவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காரு. ஏய் அப்படியா? உண்மையே சொன்னால் உங்கள் அப்பா என்னைக்கே அவ்வளோ வாங்கி தரலாம் அப்படி சொல்லிட்டு வந்து க்யூட்டாக கேட்குறான். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமின் சரி நான் கிளம்புறேன். எங்கே போகிறீங்க? இருடி நான் வரேன். எங்கேங்க? இருடி. சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயும் போய் ட்ரிங்க் பண்ணாமல் வந்தேன். சரி என்ன மினி நான் போய் குடிப்பேனா? குடிக்கிற பையதான்டா நீ. சரி 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 இந்த மாதிரி நல்ல வார்த்தையெல்லாம் பேசாதடி, என் தங்கச்சி இருக்குடி. அதனால தான் கம்மியாக பேசுகிறேன், இல்லை ஏதாச்சும் அசிங்கமாக கேட்டுருவேன். டக்குன்னு போயிட்டு டக்குனா இப்போ இன்றைக்கி நான் ஒன்று குடிக்க போனேன். அப்புறம் என்னடா சிரிக்கிறேன்? என் தங்கச்சிக்கு ஒரு சர்ப்ரைஸ். சரி சரி அண்ணனு தங்கச்சியும் சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருங்க சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து க்யூட்டாக சிரிச்சிட்டு அப்புறம் கிளம்பி போகிறான். நீங்கள் வந்து கரெக்டாக வியூ இந்த டைமுக்கு வருவான்னு தெரியும்ல, அந்த டைமுக்கு கிளம்பிட்டு அண்ணி அண்ணா இல்லையா, அண்ணா வெளியே போயிருக்காங்க இருடி அப்படின்னோடனே அண்ணி அது நான் கேப் புக் பண்ணி போய் வியூ பார்த்துட்டு வரவா? இரு உங்கள் அண்ணன் வந்துடுவாங்க. இல்லை அண்ணி அது ஏன்னா சரி அண்ணி எப்படி சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துருக்கீங்க, பார்த்தா வியூ வர டைம் ஆயிடுச்சு. நீங்கள் அண்ணி சரி சரி இரு அண்ணனுக்கு கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு மினி வந்து ஜிமினுக்கு கால் பண்ணுறா. சொல்லுடி இங்கே வா, இவளை கொண்டு போய் வீட்டை விட்டுட்டு வா, வந்துட்டே இருக்கடி ஆந்தி வேடி, வேமா வாடா, ஏன்டா அப்படி பண்ணுற? வரேன்டி வரேன்டி, லவ் யூடி. லவ் யூலாம் ஒன்று வேணாம் வா சாமி. என்னடி லவ் யூடா. சரி வரேன் எப்படி சொல்லிட்டு ஜிமினை வந்து ஃபோனை வச்சுட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா ஜிமின் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டு ஒயின் வா அப்படின்றா. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ஜிமின் கூட சேர்ந்து கரெக்டாக அந்த ஹோட்டல் போயிட்டீங்க. சரி அண்ணா நான் போகிறேன். சர்ப்ரைஸ்ன்ட்டு எப்படியே போறியா? போயிட்டு அப்படியே கதவை தட்டி அப்படியே மாமா டேட்டா நிற்க போகிறேன் அப்படின்னே அப்படியே உங்களை பார்த்து ஜிமின் லைட்டாக மறைக்கிறான். ஃபர்ஸ்ட் வீக் கால் பண்ணு. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு வீக்கு கால் பண்ணுறீங்க. மாமா எங்கே இருக்கீங்க? இப்போ தாண்டி ஹோட்டல் போயிட்டுருக்கேன். இன்னும் ஹோட்டல் போகலையா மாமா? சாப்பிட்டீங்களா? போய் தான் சாப்பிடணும். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. சரி வை அப்படின்னா சரி மாமா நான் அப்புறமா கால் பண்ணுறேன். சரிடி நானும் ரூமுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். சரி மாமா அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஃபோன் வச்சுட்டீங்க. எதுக்கு நான் கால் பண்ண சொன்னேன்? இந்த பிடி என்னது எப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. அது வந்து ஒரு கார்டு தான். நீங்கள் என்ன கார்டு இது? இது வியோட ரூம் கீ கார்டு. அப்படி சொல்லிட்டு நிமிஷம் ஷாக்கில் ஜிமினை பார்க்குறீங்க. இது எப்படின்னா உனக்கு? அதுவா ஐயா கொஞ்சம் கெத்து தானே, அதான் கேட்டு வாங்கிட்டேன். ஹார்டு சொல்லிட்டு நீ எப்படி ஷாக்கில் பார்த்துட்டீங்க. அப்படியே ஜிமின் என்ன பண்ணான்னு பார்த்தா எஸ்கியூஸ் மீ எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரிசப்ஷன் பொண்ணுங்க பார்க்குறாங்க. நான் பார்க் கம்பெனி சிஓ. எஸ் சார் உங்களை எப்படி எங்களுக்கு தெரியும்? அவருக்கு தெரியும் சார். எனக்கு ஒரு பர்சனோட ரூம் கீ வேணும் சார். பட் அது நான் உங்கள் மேனேஜர்கிட்டே டைரெக்டாக பேசிக்கிறேன். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து மேனேஜர்கிட்ட அனுப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அது என்னோடய ஃப்ரெண்டு தான், அதாவது எனக்கு சொந்தக்கார பையன் தான், என் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணியிருக்கா, அந்த மாதிரி வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக எங்களுக்கு கீ வேணும் அப்படின்னு சொன்னேன். எஸ் சார் தாராளமாக, பட் கொஞ்சம் அமௌண்ட் செலவாகாது தானே, நான் அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு பேலாம் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருப்பான். எதுக்கு நான் இவ்வளோ பண்ணுறேன்? உனக்காக தான். ஓகேவா? ஹாப்பியா? ரொம்ப அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து க்யூட்டாக சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் சரி நான் போகிறேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிப்பான். நீங்கள் வந்து வேகமாக வந்துட்டு போயிட்டீங்க. ஜிமின் சிரிச்சிட்டே வந்து கார் எடுத்துகிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் வரான். அந்த பொண்ணு ஒன்றா தான் வந்திருப்பாங்க. வந்துட்டு அவன் பாட்டு கண்டுக்காமல் கேஷுவலாக போயிட்டே இருக்கான். அந்த பொண்ணு வந்துட்டு ஓகே வீக் ஒய்ஃப் இருக்கா, இன்ட்ரெஸ்டடான்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே நவந்திருப்பான். வந்துட்டு டேரெக்டாக ரூமுக்குள்ளே வந்துட்டு அவன் கார்டெல்லாம் வச்சுட்டு உள்ளே வந்து பார்க்குறான். ரூம் அப்படியே போட்டு போன மாதிரி இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் கழட்டி சார் அங்கங்கேயே எரிஞ்சிட்டு போயிருப்பாரு. அவனுக்கு வந்து இதை மடித்து வைக்க கூட நேரம் வந்திருக்காது. வாஷிங் மிஷின் இருக்கும், அதில் போட்டு காய வச்சுருவான், எடுத்து அப்படி தூக்கி எறிஞ்சிருவான், அதை மடித்து வைக்க மாட்டான், அப்படியே தான் கிடக்கு. எல்லா துணியும் பார்த்துட்டு அப்போ அப்படி சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு டவலோடு வெளியே வரான்.
அவன் வெளியே வந்துட்டு பார்த்து அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா பெட்டில் நீங்கள் படுத்துட்டு ஹாயாக வீயை பார்த்துட்ருக்கீங்க. இல்லுஸ்ட்ரேஷனானு எப்படி சொல்லிட்டு வந்து அவன் கண்ணை ரப் பண்ணுறான். மாமா கண்ணை இவ்வளோ தேய்க்காத செவந்துடும். வீக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. அவன் உங்களே பார்த்துட்ருக்கா, நீங்கள் வீயை பார்த்துட்டு. என்னாச்சு மாமா? அப்படி வந்து பெட்லேயே டமால் உங்கள் மேலேயே விழுந்துட்டான். உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு செம்மையாக பெயின் எடுத்துச்சு அவன் விழுந்த வேகத்தில். அம்மா வலிக்குது. அப்படியே உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். உங்களால் வந்துட்டு ஒரு நிமிஷம் பேலன்ஸே பண்ண முடியல. மாமா ரொம்ப வலிக்குது. டக்குன்னு வந்து எந்திரிச்சிட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சு? அப்படியே ஐஸ் வந்துட்டு டியர்ஸ்லாம் வந்துடும் போல். உங்களை பார்த்துட்டு உண்மையிலே நீ தானே? நான் தான். இல்லுஸ்ட்ரேஷன் இல்லை வந்துட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். உங்கள் லிப்பை தவிர மற்ற எல்லா பிளேஸ்லையும் கிஸ் பண்ணிட்டு லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. நீங்கள் அப்படியே ஷாக்கில் பார்க்குறீங்க. அவ்வளோ மிஸ் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகுது. இப்போ வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு உங்களை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். உங்களோட நெக்கில் வந்து அவன் ஃபேஸ் இருக்குது. பட் அது வந்து லஸ்ட்டாலாம் கிடையாது. அவ்வளோ லவ் அண்ட் ரொமான்டிக்கோடு படுத்திருக்கான். உங்களுக்கு அவனை பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியே வந்து அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பையன் ஆமாம் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவன் ஐஸ் வந்து டியர்ஸ்லாம் வருது. நீங்கள் வேகமாக அவன் ஐஸெல்லாம் தொடச்சிட்டு நீங்கள் பாரு மாமா, இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு தான் என்னால் உங்க கூட இருக்க முடியும். கண்டிப்பாக நாளைக்கு நான் போயிடுவேன். ஸோ நீ அல்லாமல் இன்றைக்கான டேவை எவ்வளோ ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணலாங்கிறத மட்டும் யோசி, சரியா? டக்குன்னு எந்திரிச்சிட்டு உங்களை பார்க்குறேன். நீங்கள் என்னாச்சு அப்படின்னு. நியூயார்க் சிட்டி நைட்டில் ரொம்ப அழகாக இருக்குமா? வரியா? ஓகே எப்படி சொல்கிறீங்க? நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ண. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா கோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும் அப்படி சொல்லி நினச்சிருப்பீங்க. ஆனால் இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகே எப்படி சொல்கிறீங்க? வந்து டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களை டேரெக்டாக டெரஸ் கூப்பிட்டு போகிறான். அந்த பில்டிங்கோட டெரஸ், அது அவ்வளோ பெரிய பில்டிங். அங்கே போய் காட்டுறான். நியூயார்க் சிட்டி அவ்வளோ பெரிய சிட்டி. நீங்கள் அப்படியே நிமிஷம் வா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு உங்களோட ரியாக்ஷன் தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் டக்குன்னு அந்த டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவன் நெக்கில் லைட்டாக ஒரு கிஸ் பண்ணுறீங்க. என்னாச்சு? நெக்கில் கிஸ் பண்ணுறேன். லவ் யூ லவ் யூ அப்படின்றான். அதுக்கப்புறம் 2 பேர் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அவ்வளோ டைட்டாக அவனை ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. வெளியே போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கூட வரீங்க. கேப் வேணாம், நடந்து போகலாமா? தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹேண்டை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 2 ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல. எனக்கு இந்த நியூயார்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போலேருந்து உங்க கூட வந்திருக்குன்னு தோண்டிகிட்டே இருந்துச்சு. ஈவன் எனக்கு ஹனிமூன் கூட நியூயார்க்கில் போகலான்னு தோணுது. அந்த அளவுக்கு இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தெரியுமா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் டே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீ இல்லாமல் எப்படி இருக்க போகிறோனோ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேஸாக வந்துட்டு அப்படியே இந்த காரில் போகிறப்ப பார்க்குறப்ப இங்கேயும் ஒயின் கூட போகணும், அங்கேயும் ஒயின் கூட போகணுன்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிது. இங்கே நிறைய பிளேஸ் எனக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ ஒரு 4-5 பிளேஸ் என்னால் முடிஞ்ச கூப்பிட்டு போகிறேன். சரியா? சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் நடந்து போயிட்டுருக்கீங்க. அந்த நைட் டைமில் ஜில்லுன்னு அடிக்கிற காற்றுல உங்கள் ஹேண்டு வியோட ஹேண்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு நடக்கிறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ 2 பேரும் வந்துட்டு ஒரு தண்ணி இருக்க பிளேஸ்க்கு தான் வந்திருக்கீங்க. அங்கே வந்து நிறைய பேர் கப்பல்லலாம் போயிட்டுருக்காங்க. அந்த டைம்லேயும் அங்கே நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. வந்து டேரெக்டாக உங்களை ஒரு ஷாப்பிங் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸ்க்கு தான் கூப்பிட்டு போயிருக்கான். அங்கே நிறைய பேர் நடந்துகிட்டே தான் இருக்காங்க. அங்கே ஃபுட்டு, ஷாப்பிங் திங்ஸ் எல்லாமே இருக்குது. இப்படி ஒரு பிளேஸா? இந்த இடத்துக்குள்ளே நிறைய பேர் கப்பலில் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க. பார்த்தேன். போகலாமா? போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹேண்டை பிடிச்சிட்டே போகிறீங்க. உள்ளே போனோடனே ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு கேண்டி ஷாப் இருக்குது. வந்து உங்களுக்கு போய் காட்டன் கேண்டி வாங்கிட்டு வரான். காட்டன் கேண்டி உன்னோட ஃபேவரேட்டில் தேங்க்யூ மேம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த காட்டன் கேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிட்டு வந்துட்டுருங்க. அதே தான் அவனுக்கு விட்றீங்க. அவன் நீங்கள் எங்கே கடிச்சிங்களோ அங்கேயே தான் கடிக்கிறான். 2 பேரும் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக அந்த காட்டன் கேண்டியை பார்த்து சிரிக்கிறீங்க. அவன் லிப்ஸில் வந்து ஒட்டியிருக்கிறீங்க. ஆமாம் இங்கே பாரு லிப்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தொடச்சிட போகிறீங்க. டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டான். என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவன் வந்து உங்களை கிஸ் பண்ண வரானிங்க அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. இப்படியே ரிமூவ் பண்ணு. பட் இது ரோடு. ரிமூவ் பண்ணிடி. நீங்கள் வந்து கிஸ் பண்ணி அந்த கேட்டன் கேண்டி அப்படியே உங்கள் லிப்பில் எடுக்கிறீங்க. அப்படியே வந்து அவன் லிப்பே ஒரு செகண்டு நீங்கள் லைட்டாக சக் பண்ணி வச்சுருப்பீங்க. வீக்கு வாவ்
என்ன ஒரு மாற்றம் அப்படி சொல்லி தோணுது. நீங்களுமே சிரிச்சுட்டே போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே நார்மலாக ஒரு ஷாப் பார்க்குறீங்க. தோடு, செயின், வளையல் அப்படிலாம் இருக்குது. நீங்கள் அந்த ஷாப்பில் போய் சும்மா ரிங் பார்த்துட்ருக்கீங்க. வீக்கு கரெக்டாக ஃபோன் வந்திருக்கும். வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் அங்கே 2 ரிங்லாம் பார்த்துட்ருக்கீங்க. கப்புள் ரிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அந்த கடையில் ரிங்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் ஒரு 2 ரிங் எடுக்கிறீங்க. அது பார்க்கவே அழகாக இருக்குது. அது கப்புள் ரிங் தான். நீங்கள் இந்த ரிங் சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணுமே. எஸ் மேம், கை கொடுங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை நீட்டுங்க. வந்து அந்த சைடு திரும்பி ஃபோன் பேசிகிட்டு இருந்திருப்பான். அந்த கடைக்காரர் இருக்கார்ல, அவர் வந்து உங்கள் கையில் அந்த ரிங்கை போட வராரு. டக்குன்னு வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டான். அந்த கடைக்கார நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. சிரிச்சிட்டான்ட்டு ரிங்கு கொடுங்க அப்படின்னு அந்த பர்சன் வந்து ரிங்கை வந்து வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டு உங்கள் கையில் அந்த ரிங்கை போட்டு பார்த்துட்டு அந்த கை வந்து தூக்கி பார்க்குறான். கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா அந்த கடைக்காரர் போட வந்துட்டாருன்னு சொல்லி தான் டக்குன்னு தடுத்துட்டு அவன் போட்டிருப்பான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து சிரிக்கிறீங்க. உங்களை பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வீக்கு ரிங் பார்த்துருப்பீங்கள்ல, அதை எடுத்து போட்டு பார்க்குறீங்க. 2 பேத்துக்குமே இந்த ரிங் செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கே இது அன்எக்ஸ்பெக்டட் தான். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க. அது அவன் ஃபிங்கருக்கு அவ்வளோ கரெக்டாக இருக்குது. அவன் சிரிச்சிட்டு அந்த ரிங்கை பார்த்துட்டு சூப்பர் அப்படின்றான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் எடுக்க போகிறீங்க. உங்களை பார்த்துட்டு கார்டை படி. ஆமாம், அது கார்டு யூஸ் பண்ணு. நீங்கள் சரி சொல்லிட்டு வியோட கார்டு யூஸ் பண்ணுறீங்க. இப்போ தான் வந்துட்டு அப்பாடே அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்களும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிருப்பீங்க. அங்கே நிறைய ஷாப்பில் வந்து கப்பல் ட்ரெஸ் இருக்குது. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே நீங்களும் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தோணுது. உங்களை பார்த்துட்டு கப்பல் ட்ரெஸ் எஸ் அப்படிங்கிறீங்க. சிரிச்சிட்டு வந்து அவங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் நிறைய ட்ரெஸ் காட்டுறாங்க. அவங்களுக்கு நிறைய ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 ட்ரெஸ் வாங்குறீங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அங்கே தண்ணி இருக்க ஏரியா தான், போட்லாம் போயிட்டுருக்குன்னு. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே நம்மளும் போனால் நல்லா இருக்கும்ல அப்படி சொல்லி தோணுது. பட் வீட்டை கேட்க மாட்டேங்கிறீங்க. வந்து திருப்பி கால் வந்துச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அவனை நீங்களும் ஒன்றா நின்று வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்க்குறீங்க அந்த நிறைய பேர் வந்துட்டு அந்த கப்பலில் ஹாப்பியாக கிஸ் பண்ணுறது, அல்லாமல் கப்பலில் ஹக் பண்ணிகிட்ருக்குது, ஜாலியாக பேசிகிட்டு இருக்குது. அப்போல்லாம் நிறைய கப்பல் கிராஸ் பண்ணுது. உங்களுக்கு அதை பார்க்கும்போது எனக்கும் இந்த மாதிரி போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஃபேஸை பார்த்து சொல்கிறீங்க. பட் அவன் கிட்ட நார்மலாக சொல்ல, சும்மா உங்கள் மைண்ட்லேயே சொல்லிட்டுருக்கீங்க. போகலாமா? சரி. பேசிட்டிங்களா? பேசிட்டேன். ரொம்ப ஒர்க் இருந்தால் வாங்க ஹோட்டல் போகலாம். இல்லை போய் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். 2 பேருக்கு வந்து ஒரு போட் தான் புக் பண்ணுறீங்க. எதுக்கு? ஆசையாக இருக்குல்ல, கேட்க வேண்டியதானே. இல்லை அது போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் மட்டும் தான் அந்த போட்டில் இருக்கீங்க. அந்த ஓட்டுறவர் கூட வந்து வேணான்னு இருப்பான். இல்லை இங்கேருந்து இங்கே தானே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. ஓகே சார், மோட்ரு தான் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்போ வந்து தான் அதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுல உட்காந்துருக்கான். நீங்கள் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்து வியோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டீங்க. வந்து அந்த மோட்ரு தானே, அதனால் அசால்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணுறான். மாமா இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. ஆமாம் அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை பார்க்குறா. நீங்கள் இது எவ்வளோ தூரம் இருக்கும்? இது ஒரு பெரிய ரவுண்ட் மாதிரி, ஓகேவா? இல்லை போயிட்டு அந்த சைடு வந்து நின்றுக்கலாம். எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாமா? எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம். மணிக்கு காசு ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக சிரிக்கிறீங்க. உங்களை பார்த்துட்ருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு அங்கே பாரு அப்படின்றீங்க. அந்த தலையில் வைப்பாங்களே அந்த பூ மாதிரி லைட் எறிகிறது, அது பேர் எனக்கு தெரியாது. ஸோ அந்த இது விற்கிறது. நீங்கள் அது ஓகே அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே போட்டை வந்து அந்த சைடு ஓரம் கட்டிட்டு உங்களுக்கு ஒன்று அவனுக்கு ஒன்றுன்னு வாங்கலாம். 2 பேரும் ஹெட்டில் வச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஹவுஸ் எயிட் க்யூட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை ஃபோட்டோ எடுக்கலாம். நீங்களாம் ஒன்று சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த போட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே நிறுத்திட்டான். ஏன் நிறுத்திட்டீங்க? நீங்கள் வந்து டக்குன்னு வந்துட்டு வியோட மடியில் ஏறி உட்காந்துட்டீங்க. சிரிச்சிட்டே வந்து உங்களை பிடிச்சிக்கிட்டான். ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இவங்களை பார்த்துட்டு எனக்கும் தான் உன்னை நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன், லவ் யூ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ வந்து அந்த நிலா வந்து உங்கள் 2 பேத்துக்கு சாட்சியாக இருக்க மாதிரி இருக்குது. 2 பேரும் அந்த போட்டு கொண்டு போய் கரெக்டாக நிறுத்திட்டு அந்த அமௌண்ட்லாம் வந்து பே பண்ணிகிட்ருக்கான். சார் இருந்தாங்க. என்னது அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்குறான். ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாங்க. ஃபோட்டோ அப்படி சொல்லிட்டு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸில் தான் அவங்கள பார்க்குறான். இல்லை நாங்கள் வந்து இந்த போட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுப்போம். பொதுவாக அவங்க பேசிகிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் எடுப்போம். ஸோ நீங்கள் கிஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ எடுத்தோம். பர்மிஷன் இல்லாத தான், பட் நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு வீட்டை வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி பார்க்குறோம். அந்த ஃபோட்டோ அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் மாமா இது நல்லா இருக்குது. சிரிச்சிட்டே வந்துட்டு ஆமாண்டி அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோக்கு எவ்வளோ? இல்லை சார், ஃபோட்டோக்கு அமௌண்ட் கிடையாது. தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு வந்து அந்த ஃபோட்டோ வாங்கிக்கிட்டான். அவன் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு அவன் பர்ஸ் எடுக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க அவன் பர்ஸில் ஃபர்ஸ்ட்டே ஃபோட்டோ தான் வச்சுருக்கான்.
உங்களுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே லைட்டாக ஸ்மைல் வந்திருக்கும். நீங்கள் வியை பார்த்து சிரிக்கிறீங்க. வி சிரிச்சிட்டே வந்துட்டு அந்த ஃபோட்டோவை தூக்கி பேக்கில் வச்சுட்டு, இப்போ நீங்கள் 2 பேர் கிஸ் பண்ண ஃபோட்டோ இருக்குல்ல, அதை எடுத்து ஃப்ரண்ட்டில் வைக்கிறான். அது இல்லாமல் அவங்க வந்துட்டு பிடிஎஃபாகவும் அனுப்பியிருப்பாங்க. அதை எடுத்து வந்துட்டு ஃபோனில் வால்பேப்பராக வைக்கிறான். நீங்கள் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே வரீங்க. மேடம் உங்கள் வால்பேப்பரை காட்டுங்க. நீங்கள் காட்டுறீங்க. நீங்கள் கொஞ்சம் அந்த ஏஜ் அட்டன் பண்ண டைமில் உங்களை தூக்கின ஒரு ஃபோட்டோவும், அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க. அதுவும் தான் வச்சுருக்கீங்க. ஸ்மைல் பண்ணிட்டே வந்து வரான். அதுக்கப்புறம் 2 பேரும் டேரெக்டாக ரூமுக்கு தான் போயிருப்பீங்க. போனோடனே உங்களுக்கு டயர்டாக இருக்குது. நீங்கள் போய் படுத்துட்டு வாங்க தூங்குங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் எதாவது பேசிட்டு, ஆமாம் நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குமாம்மா. ஆமாம் அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் கிட்ட வந்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் நெக்கில் ஃபேஸ் வச்சுக்கிறான். நீங்கள் என்னை பார்த்துட்டு ஏன் இப்படியே வைக்கிறீங்க? லஸ்ட்டு காதல் அது எல்லாமே நான் உங்ககிட்ட காட்டுவேன். என்னோட காதலும் இங்கே தான் இருக்கும், என்னோடய லஸ்ட்டும் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெக்கில் லைட்டாக கிஸ் பண்ணுறா. நீங்களும் வியை பார்த்து சிரிக்கிறீங்க, உங்களை பார்த்து சிரிக்கிறான். அவனுக்கு எவ்வளோ நாளும் நல்ல தூக்கம் வந்துடுற மாதிரி ஃபீலே வந்திருக்காது. பட் இப்போ உங்களை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவ்வளோ நல்லா தூங்குறான். அவனுக்கு அது ஒரு நிம்மதியான தூக்கமாக இருக்குது. ஸோ இந்த எபிசோட் வந்துட்டு இதோட முடியுது. ஸ்டூன் வந்து நெக்ஸ்ட் எபிசோட வரேன். ஸோ அது வரைக்கும் காத்திருக்கவும் நான் உங்கள் மினி. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு டெய்லி அப்டேட் தெரியும். ஓகேவா? பை, ஐ லவ் யூ.